இங்கே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு ஸ்பிண்டில் மோட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்பிண்டில் மோட்டரை வந்து நம்ம உள்ளே போடுற மெட்டீரியல்ஸை வந்து ஆல்வேஸ் கலக்கிட்டே இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அண்ட் இப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டாக இந்த போர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம். இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்குது. இதில் தான் இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணிப்போம். இதில் வந்து 2 டெம்பரேச்சர் ப்ரோப் வச்சுருக்கோம். ஃபார் ரெஃபரன்ஸ் வந்து ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சரை கொடுத்துருக்கோம். அண்டு நம்மளுடைய பேனலில் என்ன டெம்பரேச்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டெம்பரேச்சர் ப்ரோப் இருக்கும். ஸோ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆனதும் வெல்கம் டு விடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. பவர் ஆன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பவர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். வாட்டேஜ், டெம்பரேச்சர், டைமர் அண்ட் ஸ்பிண்டில் ஆர்பிஎம். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு வாட்டேஜ் மோட்டில் போனீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஏதாவது பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் டைமர் செட் பண்ணுறதுக்கும் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமும் செட் ஆகிடும். ஸோ இந்த டைமுக்கு இந்த வாட்டேஜில் வந்து மெயின்டைன் ஆகும். அண்ட் மோட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் மோடு மில்க். இதில் வந்து 80 டிகிரி சென்டிகிரேட்டை மெயின்டைன் பண்ணோம் ஃபார் 10 மினிட்ஸ். அடுத்த மோடு ஃப்ரை. இதில் வந்து 100 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணோம் ஃபார் ப்ரொலாங்டு டைம். ஸோ நமக்கு இதை வந்து டைம் இல்லை அப்படிங்கிறனால ஃப்ரை பண்ணும் போது அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணதும் ஆஃப் கொடுத்து வெளியே வந்துடலாம். அண்ட் உப்மா மோட் போனீங்க அப்படின்னா 80 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகும். டைமர் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரன் ஆகும். ஸ்பிண்டில் ஆர்பிஎம் வந்து 100 ஆர்பிஎம்மில் இருக்கும். ஸோ உப்மா நம்ம வந்து வாட்டர் பாயில் பண்ணதும் நம்ம ரவா போட்டதும் இந்த ஸ்பிண்டில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து. ஸோ வாட்டர் பாயில் ஆகும்போது சுற்றிட்டே இருக்கும். அண்ட் ரவா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போர் பண்ணதும் அது மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக வெளியே கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா பாய்லர். இந்த பாய்லரில் வந்து வாட்டர் 100 டிகிரி செல்சியஸில் வந்து பாயில் ஆகும். நோ டைமர். பாயில் ஆகிட்டு அது வந்து நமக்கு ஆஃப் ஆகிடும். அடுத்து ஃபுல் மேனுவல் மோட். இதில் நீங்கள் வாட்டேஜ் மாற்றிக்கலாம், டெம்பரேச்சர், ஸ்பிண்டில் ஆர்பிஎம் இதெல்லாமே மேனுவலாக நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உப்மா மோட் போயிட்டு பார்க்கலாம். உப்மா மோட்டில் உங்களுக்கு 90 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகணும். ஸோ இப்போ 86 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரோப்பும் அண்ட் நம்ம டிவைஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் ஓரளவு ஈக்குவலாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஸ்பிண்டில் பார்த்தீங்கன்னா 100 ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வாட்டர் இருக்கும். வாட்டரை வந்து நீங்கள் 90 டிகிரி பாயில் ஆகும். அண்ட் நீங்கள் ரவா போர் பண்ணும்போது இந்த ஸ்பிண்டில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் இந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து 90ல் மெயின்டைன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 2100 வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ 90 அரௌண்ட் வந்ததும் உங்களுக்கு வாட்டேஜ் குறைஞ்சதை பார்த்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு 90 விட கம்மியாக போகும்போது அதிகமான வாட்ஸையும் 90 விட அதிகமாக போகும்போது கம்மியான வாட்ஸையும் கன்சியூம் பண்ணி உங்களுக்கு அந்த அரௌண்ட் 90 டிகிரியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு 1 மினிட் கன்சியூம் ஆகிடுச்சு. இன்னும் 4 மினிட்ஸ் லெஃப்ட். இன்னும் நமக்கு 1 மினிட் டைமிங் ரிமைனிங் இருக்குது. இப்போ இந்த 1 மினிட் முடியும் போது என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ நமக்கு டைமிங் முடியும் போது ஒரு லாங் பஸர் வந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டிலும் ஆஃப் ஆகிடுச்சு, இண்டக்ஷன் ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே தான். பட் இது எனக்கு ஓகே தான். இதெல்லாம் வந்துருச்சு. ஓகே இதெல்லாம் ஓகே தான். ஓகே.